நாட்டாமை குடும்பம், நாட்டாமைனா என்ன தெரியுமா சார்? நாட்டாமைனாலே அதிகாரம். நாட்டாமைன்றது அது அதிகாரம் தான், ஆதிக்கம் அதிகாரம் தான். நாட்டாமை குடும்பம்னு சொல்லி வந்தது அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து நாட்டாமை குடும்பம்னு போட்டு வந்து காமிச்சா நீங்கள் உடனே உங்களை பார்த்துடலாம். அப்போ பார்க்காதவங்க என்ன ஆகும்? ஆதிக்கத்தை செலுத்துறது தான் ஒரு மனுஷன் மண்டையில். எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு 70 வயது உள்ள ஒரு மனுஷனுக்கு கிட்ட 6 அடி வளர்ந்து 70 வயசு ஆகி என்ன ஒரு மட்டமான புத்தி, ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அந்த வெள்ளையாக இருக்கிற பொம்பளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ தான் நீங்கள் முதுகு பார்ப்பீங்க. ஓ, முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்துறதுன்றது. நாட்டாம டீச்சர் பச்சை குத்திருப்பாங்களே, பார்த்தீங்களா? எங்கே குத்திருப்பாங்க? அதுவா இங்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரத்குமார் மட்டுமே இல்லை, நான் இந்த இடத்துல நான் வந்து விஜயோட அரசியல் என்ட்ரியை தான் நான் பார்க்குறேன். விஜய் அரசியலில் வந்து ஜெயித்த பிறகு பல பேருக்கு வந்து பைத்தியம் முடிச்சு, பல பேரை தூங்க முடியல. சத்தியமாக சொல்கிறேன். ரஜினிகாந்த் கூடவா பல பேரால் தூங்க முடியலன்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாலாம் கேட்குறீங்க. லாரன்ஸு, தனுஷு, அவன் இப்போ இந்த சரத்குமார், கமல்ஹாசனுக்கு என்ன வந்து அரசியல் வந்துட்டு வந்து வீணாக போனவன், புதுசாக அரசியல் வந்து வீணாக ஆகணும்னு நினைக்கிறவன். விஜய் வந்துட்டாரு, நம்ம ஏன் வர முடியாது? அப்போ என்ன சார் கேட்டால் அவன் வந்து மறுபடியும் என்ன சொன்னால் புனரமைக்கிறான் கட்சியை. இப்போ இவர் எடுத்துக்கிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு போய் நம்ம வந்து பிஜேபியில் இணைச்சிட்டோம், நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த கட்சியை, சிஎம் ஆகிட்டுக்கலாம், சிஎம் ஆகிடலாம். இல்லை சரத்குமார் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எல்லாம் நல்ல மனிதர்களாக்கிய நான் தான். அவர் என்ன மனிதனாக எனக்கு புரியல, சொல்லுங்கள். என்ன மனிதனாக? ஒரு 10 பேரை வந்து அட்வொகேட் ஆகணும்னு சொல்லுங்கள். ஒரு 10 பேரை வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுன்னு சொல்லுவேன். ஒரு 10 பேர் மேடையில் அறிமுகப்படுத்தலாமே, லாரன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாமே. பாருங்க 10 பேரை வந்து கேட்டேன், நீங்கள் 10 பேர் நல்ல மனை எங்கே சார் ஆக்குறீங்க? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது வாயை கிளறி விட்டுறாதீங்கன்னா. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு நீங்கள் வந்து ஒரு உதாரண புருஷனாக இருங்க. சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பாப்பா. 10 பேருக்கு ஒரு உதாரண புருஷனா உங்கள் யோசனை எங்கேயோ போயிடும், எனக்கு தெரியும். சரத்குமார் இப்படி ஆகிட்டாருன்னு எனக்கு தெரில. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட சொல்கிறாரு, நான் எனக்கு வயசு 70 ஆகுது, நான் நினச்சேன்னா வந்து 12 பேர் அடிப்பேன்னா 13 பேர் அடிப்பேன்னு ஏதோ சொன்னார் ஒரு தடவை. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கேட்டுனே இருக்கிறாங்க, எப்போ வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவீங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னார். அவரே ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே இங்கே வந்து சும்மாவே வந்து வெறும் டம்ளர்லேயே பாயாசம் குடிக்கிறோங்க. நீங்கள் பாயாசோட பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? வணக்கம். 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 நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான சரத்குமார் அவர்கள் கையில் வந்து பச்சை குத்திங்க, நாட்டாமை குடும்பம் பச்சை குத்திங்க, நாட்டாமை குடும்பம் பச்சை குத்துனா என்கிட்ட வந்து ஈஸியாக வந்து நம்மளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன விதமான மனநிலை இது? சரத்குமார் இப்படி ஆகிட்டாருன்னு எனக்கு தெரில. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட சொல்கிறாரு, நான் எனக்கு வயசு 70 ஆகுது, நான் நினச்சேன்னா வந்து 12 பேர் அடிப்பேன்னா 13 பேர் அடிப்பேன்னு ஏதோ சொன்னார் ஒரு தடவை. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கேட்டுனே இருக்கிறாங்க, எப்போ வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆவீங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னார். நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கட்சியை கொண்டு போய் இணைக்கும் போது எக்கு தப்பாக நான் ராத்திரி 2 மணிக்கு என் மனைவி கிட்டே கேட்டேன், கட்சியை இணைக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு இணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. 2 மணிக்கு கேட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய வந்து சர்ச்சையாகவே வந்து, சர்ச்சைன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, அவரே ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே இங்கே வந்து சும்மாவே வந்து வெறும் டம்ளர்லேயே பாயாசம் குடிக்கிறோங்க. நீங்கள் பாயாசோட பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? சும்மாவே ட்ரோல் பண்ணுவானுங்க, ஏதாவது கிடைக்குமான்னு. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு என்ன சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வந்து அதை கடுமையாக உழைச்சி வந்த மனுஷன் தான். நம்ம அதெல்லாம் குறையாக சொல்ல முடியாது. அவர் வந்து வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு வந்த ஆள் தான். சரிங்களா? சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது தான் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது வச்சுக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி வந்து ஒரு தன்னைத்தானே வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிக்கிறது ஒன்று இருக்குல்ல. ட்ரோலா நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, இது புரிய வயசாகிட்டா சில பேருக்கு இருக்குது, சிக்கல் இருக்குது. அவ்வளோ வயசாகிட்டா, ஆமாம் 70 வயசு ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் எல்லாம் உடலை உறுதியாக நீங்கள் வச்சுருந்தால் கூட வயசுன்னு ஒன்று ஆகுது இல்லை. இல்லை, அது என்ன விதமான மனநிலைன்னு கேட்குறேன். மனநிலைன்றதோட கேட்டால் இது வந்து ஒரு ஆதிக்க புத்தி தானே. இது வந்து ஒரு பிற்போக்கான விஷயம் தானே. இந்த பச்சை குத்திக்கிறதுன்றதே வந்து அதுவே பிற்போக்கான விஷயம். அது நீங்கள் வந்து காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மனைவியாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பச்சை குத்திக்கிட்டா தான் நீங்கள் வந்து கிடையாது. இது சில பிரபலமான நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து பச்சை குத்து நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். எது குத்திக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
தெரியலையே. முது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வருது, யூ ஷேப் வருது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும். வெள்ளைத்தோல் உள்ளவங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். சரிங்களா? இந்த கருப்பாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா. ஏன்னா இவன் பச்சை குத்த முடியாது. ஏன்னா பச்சையெல்லாம் கருப்பு தானே ஏறக்குறைய. ஆனால் கருப்பாக இருக்கிறவங்க பச்சை குத்தி வந்து அது மாநிறமாக இருக்க கூட குத்தலாம். கருப்பாக இருக்கணும் இந்த சிக்கலே கிடையாது. ஆனால் அந்த வெள்ளையாக இருக்கிற பொம்பளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருப்பாங்க. எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பச்சை குத்திர விஷயம் வருவோம் நம்ம. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியுது. அப்போ தான் நீங்கள் முதுவை பார்ப்பீங்க. இப்போது முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்துறதுன்றது அப்போ தான் நீங்கள் முதுவை பார்ப்பீங்க. நாட்டாம டீச்சர் பச்சை குத்திருப்பாங்களே. பார்த்தீங்களா? எங்கே குத்திருப்பாங்க? அதுவா இங்கே இருக்கும். நான் சொல்கிறேன். நான் இப்போது நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பச்சை குத்திக்கிறீங்க. யாரை பெரும்பாலும் பச்சை குத்த சில பேர் வந்து அம்மா கூட பச்சை குத்திருக்காங்க. சரிங்களா? அம்மா அப்பான்னு இது அன்பின் வெளிப்பாடு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்படி பச்சை குத்துனா தான் வந்து அன்பை வெளிக்காட்ட முடியுமா? கிடையாது. பல பேர் வந்து ஒரு வேகத்தில் இப்போலாம் வந்து டேட்டு வந்து அதை அழிக்கிறதுக்கு ஈஸியாக அழிச்சிடுறாங்க. இந்த பச்சை குத்துறதுன்னு கேட்டால் இந்த டேட்டுலாம் இப்போ தானே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை குத்துறது ஒன்று இருக்குது. சின்ன வயசில் அந்த பச்சை குத்துவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அது வந்து சுடுகாட்டை கொண்டு போய் எரிக்கிற வரைக்கும் அது மறையாது. ஆமாம், இந்த கையில் இங்கே குத்துவாங்க. ஆமாம், பச்சை குத்துவாங்க. இங்கே உள்ளங்கையில் இந்த இடத்துல பச்சை குத்துவாங்க. கடைசி வரைக்கும் அது வந்து மறையவே மறையாது. அது பேராக இருக்கலாம், இல்லை எதாக இருக்கலாம், அது நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மனைவி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூத்தியார் வச்சுக்கிட்டார். மனைவி இருக்கும்போதே ஆனால் கூத்தியார் பேரை வந்து என்ன செய்தார், பேரை வந்து பேரை பச்சை குத்திக்கிட்டார். ஒரு சின்ன பொம்மை மாதிரி போட்டு பேரை பச்சை குத்திட்டார். அதுக்கப்புறம் அவர் அந்த கூத்தியார் விட்டு வந்து விலைக்கு வந்துட்டார். விலைக்கு வரத்துக்கு முன்னாடி போட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் சரி கேட்டால் கொல்லிக்கட்டை வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த 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 பச்சை குத்தின அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த ஸ்கின்லாம் மாறினவுடனே அப்படியே வந்து நின்றுச்சு. அது கடைசி வரைக்கும் அந்த பேர் வந்து இருந்தது. இத்தனைக்கும் வந்து பொண்டாட்டி பேர் கிடையாது, குத்தியார் பேர். கடைசி வரைக்கும் அது வந்து சரி. இவர் ஏன் பச்சை குத்து சொல்கிறாரு? இதெல்லாம் வந்து பிற்போக்கத்தனம் தான். நான் வேறு என்ன சொல்ல முடியும்? பிற்போக்கத்தனம். நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். பிற்போக்குத்தனம்னு பார்க்கலாமா, ஒரு ஆதிக்க புத்தின்னு பார்க்கலாமா? ரெண்டுமே சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆதிக்கத்தனத்திலே இது வந்து ஒரு பிற்போக்கு புத்தி இல்லை. நாட்டாம நீங்கள் என் பேரை வந்து பச்சை குத்தினா தான் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறதுன்னா நடிகர் தான் எதை ஒன்றும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது இல்லையா, ஆணுக்கும் பெண்ணுக்கும். நடிகர்னா எதை வேணால் இழக்கலான்ற மாதிரி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரை பார்க்கறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் ஏதோ இங்கே சிட்டியில் இருக்கிற வந்து இப்போ பல நடிகர் இப்போ இன்றைக்கி கூட வாக்கிங் போகும்போது சில சினிமா ஆக்டர்கள் வந்து பார்த்து எதிர்க்க போகிறாங்க. அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம அவங்களை பார்த்து சிரிச்சு கடந்து போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி மார்னிங் சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகும்போது அவன் வந்து ஒரு நடிகரை வந்து நேரில் பார்க்க முடியுமான்னு கனவோடு ஏங்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில். சொல்கிறேன், தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன். ஒரு நடிகரை வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி ஏங்குறவங்க, திரையில் பார்த்து கொண்டாடினவங்க, நம்ம நிஜத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு ஏங்கக்கூடிய எவ்வளோ அப்பாவிகள் இருக்கிறாங்க. அப்பாவிங்க தான் அவங்க சொல்லுவேன். அவங்க அறிவார்ந்தவங்களாக இருந்தால் அதை யோசிக்க மாட்டாங்க. அவனும் மனுஷன் தானே நம்மள மாதிரி, அவனுக்கு 2 கண் 2 கை 2 வந்து 2 கால் இவ்வளோ தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க கிடையாது. அவனை வந்து ஒரு ஆதர்ச புருஷன் நினைப்பாங்க. அசகாய சூரன், ஆதர்ச நாயகன். அவரை நம்ம நேரில் பார்க்க முடியுமா? ஆமாம், நேரில் பார்க்கறதே கடவுள் மாதிரி நினைக்கிறவனா இருக்கிறான். இல்லை, இந்த பச்சை குத்திக்கிறதுக்கு காரணமே பச்சை குத்தினா என்னை வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும், அது வந்து உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அப்படின்றாரு. நான் எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, ஒரு 70 வயது உள்ள ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 6 அடி ஏதோ அங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 6 அடி வளர்ந்து 70 வயசு ஆகி என்ன ஒரு மட்டமான புத்தி, ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்கு? இதெல்லாம் ஒரு ஒரு விஷயமா இது? ஏன் பச்சை குத்தினா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரத்குமார் மட்டுமே இல்லை, நான் இந்த இடத்துல நான் வந்து
விஜயோட அரசியல் என்ட்ரியை தான் நான் பார்க்குறேன். விஜய் அரசியலில் வந்து ஜெயித்த பிறகு பல பேருக்கு வந்து பைத்தியம் முடிச்சு, பல பேர் தூங்க முடியல. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த் உட்படவா? பல பேரால் தூங்க முடியலன்னு சொல்ல, நீங்கள் தனித்தனியாலாம் கேட்காதீங்க. பல பேரால் ஜீர்ணிக்க முடியல. இப்போ ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்கலை, வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். நான் எல்லா மனிதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாய்ப்பு ஏன் நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கலாமே, இப்போ நம்ம விடக்கூடாது, நம்ம வர வேண்டிய, நம்ம அரசியல் வந்தது தப்பு கிடையாது, நம்ம வர வேண்டிய நேரத்தில் நம்ம வரல அப்படி நினைக்கிறாங்க. நான் எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது, சில பேருக்கு அது நான் நினைக்கிறேன், எனக்கு இருக்கிற அதே ராசி கூட வந்து ஒரு வேளை விஜய் கூட இருக்கலாம். நான் எவ்வளோதான் அறிவார்ந்து பேசணும்னு வச்சுங்களேன், நான் எவ்வளோதான் அறிவார்ந்து நான் பேசணும்னா இப்போ இல்லை, நான் வந்து பொதுத்தளத்தில் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் இணையத்தில் வந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எனக்கு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சொந்தமாக இல்லைங்க, அவருக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்வாங்க. என்னுடைய சுய தகுதி சுய பலத்தை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அவர் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு. அது காலம் இப்போ இல்லை, எனக்கு 20 வயசுலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த நேம். நான் எவ்வளோதான் ஒரு டேலண்டாக ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறேன், இது வந்து அவரு இல்லைங்க, அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ பண்ணுறாங்க. இந்த சப்ஜெக்ட் அவர் யாருக்கா எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு, அவர் அவ்வளோலாம் கிடையாது. அப்போ நான் இதுக்கு மேலே என் டேலண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணுறது யோசிப்பேன். அந்த மாதிரி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து விஜய்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க, அவர் வந்து பின்னாடி இருந்து யாரோ வந்து இயக்குறாங்க. சினிமாலையும் அப்படிதான், யாரு எல்லாம் எஸ்ஏசி தான். எஸ்ஏசி நடிகரை அறிமுகப்படுத்தி இருக்கலாம், ஆனால் பெரிய ஸ்டாராக இருந்து எப்படி? அதே எஸ்ஏசி படமே ஃபெயிலியர் ஆகிருக்க. ஆமாம், இப்போ புரியுதுங்களா? அப்போ விஜய்க்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த நடிகர்லாம் என்ன நினைக்கிறான்னா, யார் எல்லாம் தனுஷ், யாரெல்லாம் இந்த அரசியலுக்கு வரணுன்ற ஆசை இருக்கு பாருங்க, லாரன்ஸு, தனுஷு, அவன் இப்போ இந்த சரத்குமார், கமல்ஹாசனுக்கு என்ன வந்து அரசியல் வந்துட்டு வந்து வீணாக போனவன், புதுசாக அரசியல் வந்து வீணாக ஆகணும்னு நினைக்கிறவன், எப்படி என்ன அரசியல் வந்து வீணாக போனவன் புதுசாக அரசியலுக்கு வந்து வீணாகணும்னு ஆசைப்படுறவன், இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்துட்டாரு நம்ம ஏன் வர முடியாது? அப்போ என்ன சொன்னா, அவன் வந்து மறுபடியும் என்ன சொன்னா, புனரமைக்கிறான் கட்சியை. இப்போ இவர் எடுத்துக்கிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு போய் நம்ம வந்து பிஜேபியில் இணைச்சிட்டோம், நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த கட்சியை, சிஎம் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபியில் போய் இவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்றைக்கும் மோடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு அடி தொடங்கி கத்துனவர் தான் சரத்குமார். எப்படி பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி அடி தொடங்கி கத்துனார், மோடிஜின்னு கத்துனவர் தான். ஆனாலும் அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதவியும் எதுவும் கொடுக்கவே இல்லை, இது வரைக்கும் கொடுக்கல. ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கறது மாநில தலைவர் பதவி எதிர்பார்க்குறாரு, அது வரல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 தேர்தலை ஜெயிக்க வைக்க முடியல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எம்பி எலெக்ஷனை ஜெயிக்க வைக்க முடியல, ட்ரை பண்ணாரு, எவ்வளோ ட்ரை பண்ணார்ல. திரும்பி நீங்கள் பெரிய ஸ்டாரு, அந்த அம்மாவும் பெரிய ஸ்டாரு, நல்ல ஊர் தெரிஞ்ச முகம் இல்லையா, ஆனாலும் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியலையே. 3வது இடத்துல தள்ளப்பட்டீங்க. விஜயகாந்தோட மகன் 2வது இடத்துக்கு வராரு, மாணிக் தாக்கூர் முதல், 2வது வந்து விஜய் 3வது இடத்துல போறீங்க. அப்பயே உங்களுக்கு புரிஞ்சுக்கோனாமா, திரும்ப அந்த அம்மா ஒரு பெரிய நடிகை, நீங்க ஒரு பெரிய நடிகர், நிக்கிறது பிஜேபி, புரியுதா? அப்ப அந்த ஓட்டு போட்டதோட பார்த்தீங்கன்னா நீங்க நடிகர்ன்றதுனால தான் அந்த அந்த வாங்கின ஓட்டு ஒரு பேசப்படும் பொருளாக மாறணுன்றதுக்காக தான் அவர் பண்றது எல்லாத்தையும். அப்படி கிடையாது. விஜய் மீதான ஒரு விதமாக வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆற்றாமை பொறாமை. இல்லை சரத்குமார் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களை எல்லாம் நல்ல மனிதர்களாக்கிய நான் தான். அவர் என்ன மனிதனாக எனக்கு புரியல, சொல்லுங்க என்ன மனிதனாக்கணும்? ஒரு 10 பேரை வந்து அட்வொகேட் ஆகணும்னு சொல்லுங்க, ஒரு 10 பேரை வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுன்னு சொல்லுங்க, ஒரு 10 பேர் மேடையில் அறிமுகப்படுத்தலாமே, லாரன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாமே. பாருங்க 10 பேரை வந்து கேட்டேன், நீங்கள் 10 பேர் நல்ல மனை எங்கே சார் ஆக்குனீங்க? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏதாவது வாயை கலரி விட்டுறாதீங்கன்னா. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு நீங்கள் வந்து ஒரு உதாரண புருஷனாக இருங்க. சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சரத்குமார் ஒரு 10 பேர் நல்ல மனுஷனாக்குன்னு சொல்கிறாருல்ல, 10 பேருக்கு ஒரு உதாரண புருஷனா, உதாரண மனிதனா,
உதாரண புருஷனானா உங்கள் யோசனை எங்கேயோ போயிடும், எனக்கு தெரியும். ம். ஒரு 10 பேருக்கு வந்து நீங்கள் வந்து உதாரணமான மனிதராக நீங்கள் சொல்லுங்கள், ம். ஏதாவது வகையில் சொல்லுங்கள். வெல் எஜுகேட்டட், ம். இல்லை டிசிப்ளைன் லைஃப், ம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பாருங்கள், நான் நல்ல மனிதராகனா எப்படி சார் ஆக்கணும், யாரை சார் ஆக்கணும் காட்டுங்க சார், ம். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ம். 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 நல்ல மனுஷனாக வந்து காட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிற்போக்குத்தனமாக வந்து அப்பாவிகளை வந்து ம். நடிகர்கள் மீது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அப்பாவிகளை வந்து நீங்கள் வந்து வழிகாடாக்க. வழிகடக்கூடாது. நாட்டாமை குடும்பம், நாட்டாமைனா என்ன தெரியுமா சார்? ம். நாட்டாமைனாலே அதிகாரம். ம். நாட்டாமைன்றது அது அதிகாரம் தான், ஆதிக்கம். ஆதிக்கம் அதிகாரம் தான். ம். நாட்டாமை குடும்பம்னு சொல்லி வந்தது அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து நாட்டாமை குடும்பம்னு போட்டு வந்து காமிச்சா நீங்கள் உடனே உங்களை பார்த்துடலாம். ம். அப்போ பார்க்காதவனா என்ன ஆகும்? ம். ம். ஆதிக்கத்தை செலுத்துறது தான் ஒரு மனுஷன் மண்டையில். நீங்கள் அதிகாரத்தை கொண்டு வரணும், நீங்கள் என்ன செய்யணும்? ம். ஒரு 10 பேரை படிக்க வைங்க. ம். 10 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வந்து ஃபீஸ் கட்டணும், சொல்லுங்க பார்க்கலாம். ம். 10 பேருக்கு வந்து நான் ஐஏஎஸ் வந்து ஃபீஸ் கட்டினேன். ம். 10 பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், பொறியாளர் ஆக்கினேன். ம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 ஏதோ 10 பேரை நான் வந்து படிக்க வச்சேன்னு காட்ட சொல்லுங்க. கிடையாது இல்லை, ம். இருந்தால் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்களா? வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறீங்க? ம். புரியுதுங்களா? லாரன்ஸ் ஆது ஏதோ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு வச்சு ஏதோ பண்ணுறேன்றான், அதை விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு வச்சுங்க. ம். நீங்கள் அதை கூட பண்ணலையே. ம். ம். அப்போ உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இப்போ சரத்குமாருக்கு என்ன பிரச்சனை? ம். சரத்குமாருக்கு என்ன பிரச்சனைனா விஜய் தான் பிரச்சனை. அந்த விஜய் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து பார்க்கும்போது இவங்களால முடியல. ம். ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. ம். நம்ம மறுபடியும் ஏதாவது ஒன்று நம்ம லைம் லைட்டுக்கு வரணும். லைட்டுக்கு வரணும். ம். முடியும், உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருந்தது சார், முடிஞ்சிச்சு. விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கட்சியை நடத்தும் போதே நீங்கள் அதை வந்து ஒரு நாளில் முடிஞ்சிட முடியாதுல்ல. ஆமாம். அந்த கட்சியை நடத்தி மெல்ல மெல்ல வந்துடணும். அந்த கட்சியிலே வந்து பார்த்து இருந்தவரே ஒருத்தர் வேலைக்கு போய் தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருன்னா ஒரு நாராயணன். ம். சமத்துவ மக்கள் கட்சி இருந்தீங்க, அப்புறம் சமத்துவ மறுமலர்ச்சி என்ன சொல்லிட்டு அவர் போயிட்டார் தனியாக. ம். இவர் சமத்துவ மக்கள் கட்சி. ம். என்னைக்கு நீங்கள் சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போயிட்டு வந்து ஒரு பிஜேபியில் கொண்டு போய் நீங்கள் வந்து இணைச்சிங்களா, அப்போயே உங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வேறு எந்த கட்சியில் கூட நீங்கள் இணைச்சிருக்கலாம். இந்த மண்ணுக்கே ஒவ்வாத கட்சி தானே சார் இது வந்து பிஜேபி. அதனால தானே வளராமல் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ம். நயினார் நாகேந்திரன் வந்து மட்டும் என்ன பண்ணிட்டாரு? முடியல. ம். இதே நயினார் நாகேந்திரன் தான் பிஜேபி இந்த கொள்கை இல்லாமல் ஒரு திராவிட கட்சி நடத்திருந்தாருன்னா இந்நேரம் நயினார் நாகேந்திரன் ஒரு பீக்கில் இருப்பார், ஏதாவது ஒரு பேசும்போதா இருப்பார். ஏன்னா அவ்வளோ செல்வாக்குள்ளவர். அவ்வளோ செல்வாக்குள்ள நயினார் நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாமரை மலர வைக்க முடியல. ம். அண்ணாமலை பிச்சுன்னு ஓட்டார், ம். ம். நான் தனியாகவே ஒரு கட்சி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பிஜேபி நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கட்சியாக இருக்குது. அது காரணம் இந்த மண்ணோட வளம். அப்படி விஜய் வந்தார், திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்ணுன்னாரு. ஆரியம் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண்ணு சொல்லிட்டாருன்னா காலியாக இருப்பார். இது திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்ணு, ஆரியம் வந்து என் நெற்றிக்கண்ணு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, அன்றைக்கே பொட்டை கட்டிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த மண்ணோட வளம். அப்படி அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் சரத்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஆதிக்க புத்தியை வந்து இதெல்லாம் இப்போ பாருங்க எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருக்கு. சும்மா இருக்கிறவங்களாம் இப்போ வந்து ஆற்றிட்டு இருக்கலாம். காரணம் என்னென்னா நீங்கள் பேசுகிறாங்க நாட்டாமை குடும்பம். நாட்டாமைனா என்ன மீனிங் தெரிஞ்சுங்க சார். நாட்டாமைனா அதிகாரம் ஆதிக்கம்ன்றது தான். நன்றி.